ஹாய், வணக்கம். ராம் ரகுநாத். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றம் வேணும் வேணும் வேணும்னு நினச்சிட்டு எல்லாருமே வந்து கண்டினியூவாக எல்லாருமே ஓட்டு போட்டோம். இந்த வட்டம் ஓட்டு எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக போயிருக்கு. 95, 85 இந்த ரேஞ்சில் போயிருக்கு. இப்போ நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் தான் வந்து வேலைக்கு வரோம். எல்லாமே வந்து தூத்துக்குடி, நாகர்கோயில், ராமேஸ்வரம், ராமநாதபுரம், பரமக்குடி இந்த சைட்லாம் தான் வந்து சென்னையில் வந்து வேலை பார்க்குறோம். வெளிநாட்டிலையும் போய் வேலை பார்க்குறோம். ஏன்னா வெளிநாட்டில் உள்ளவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான் வராங்க. இப்போ வந்து ஒரு அவசர ஆத்திரத்துக்கு மழை வந்துருச்சு, புயல் வந்துருச்சு, சுனாமி வந்துருச்சு அப்படின்னா சென்னையில் உள்ள எல்லா மக்களும் அவங்கவுங்க ஊருக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். டிராஃபிக் ஆகுது. இப்போ பார்த்து எலெக்ஷனில் கூட பார்த்திங்கன்னா ஒரு 20% மக்கள் வந்து சென்னையில் லாக் ஆகிட்டாங்க, கோயம்புத்தூரில் லாக் ஆகிட்டாங்க, திருவண்ணாமலை லாக் ஆகிட்டாங்க, திருப்பூரில் லாக் ஆகிட்டாங்க, எல்லா இடத்துலையும் லாக் ஆகிட்டாங்க. அப்போ எல்லாருமே வந்து ஓட்டு போட்டால் இந்த வட்டம் 100% ஓட்டு கிடச்சிருக்கும் கம்பல்சரி எல்லா ஸ்டேட்லேயும், எல்லா மாவட்டத்துலேயும். இப்போ இது வந்து அரசியல் விளையாட்டாக இருக்குது. யார் வேணாலும் வரட்டும், யார் வேணாலும் ஆளட்டும், தேவையில்லை, வாழ்ந்துட்டு போட்டோம். ஒரு நல்ல ஒரு தலைவருக்கு என்ன தேவை அப்படின்னா, நாட்டோடைய மக்களுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ணால் போதும். இலவசம்லாம் தேவையே கிடையாது. அப்போ வந்து மக்களை வந்து திருத்த நினைக்க தேவை கிடையாது. அந்த ஸ்டேட்டை திருத்தினாலே போதும், மக்கள் ஆட்டோமேட்டிக்காக திருந்திடுவாங்க. இப்போ சென்னை அப்படின்னா சென்னையில் தான் எல்லோரும் வந்து வாழ்கிறோம். அப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கூவத்தை நதியாக்குனாலே பெரிய விஷயந்தான். அப்புறம் விவசாயி வந்து 100 நாள் திட்டத்தில் உள்ள கொடுத்து அவங்க ப்ளஸ் சோம்பேறியாக்கி வச்சுருக்கோம். அந்த 100 நாள் திட்டத்தை வந்து என்ன பண்ணணும்னா, டோட்டலாக வந்து அவங்களுடைய 100 நாள் திட்டத்தை விவசாயத்துக்காக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பணி அமைச்சு, அந்த விவசாயிகள் வந்து 100 நாள் திட்டத்தில் வந்து எல்லா விவசாய இடத்தையும் பார்த்தாலே போதும். ஏரியை பராமரிக்கும், கருவையை வெட்டுன்ட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காசு கொடுக்குறதுனால அவங்க விவசாயம் பண்ண மாட்டுறாங்க. இப்போ 5 வருஷம், 1 வருஷம், 3 வருஷம், 2 வருஷம் இந்த ரேஞ்சில் வந்து விவசாயம் பண்ணனாலே அது நஞ்சையாக உள்ளது புஞ்சையாக மாறிடும். அப்போ நஞ்சை புஞ்சை சம்திங் ஒரு விவசாய நிலம் இல்லை அப்படின்னாலே அது வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு சொந்தமாயிரும். லேண்டு போட்டு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ விவசாயம் சுத்தமாக அழிஞ்சிட்ருக்கு. அதை சரி பண்ணலாம், ஓகேங்களா? ரெண்டாவது, சென்னையில் வந்து யாராவது டக்குன்னு எமர்ஜென்சிக்கு வெளியே போனால் எவனா ஒருத்தன் மண் அறைய கொண்டாந்து எதில் பஸ்ஸில் அடிச்சிட்டாலும் டோட்டலாக லாக் ஆகிடும். இந்த ஒரு 2 லட்சத்துக்கு மேலே வந்து சென்னையிலே வந்து மக்கள் வந்து ஓட்டு போட முடியாமல் போச்சு. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தூத்துக்குடி, நாகர்கோயில் இந்த மாதிரி பாபநாசம் இந்த கடற்கரை ஏரியாலலாம் வந்து ஈஸியாக போகிற மாதிரி நம்ம அந்த கடல் வழியில் வந்து ஏதாவது ஷிப்போ, ஏதாவது போட்டோ, ஏதோ கப்பலோ விட்டால் மக்கள் ஈஸியாக போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் டிராஃபிக் இல்லாமல் நம்ம டயத்துக்கு நம்ம இடத்துல ரீச் பண்ணிடலாம். ஒரு பிரச்சனை வந்து தீரும், ஓகேங்களா? 2 விஷயம் மெயினாக, 3 விஷயம். ஒன்று, விவசாயத்தை காப்பாற்றணுன்னா இந்த 100 நாள் திட்டத்தை விவசாயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஏதாவது எமர்ஜென்சிக்கு சொந்த ஊருக்கு போகணுன்னா இந்த ஹைவே மட்டும் நம்பி இருக்க முடியாது. கடல் வழி பாதையை நம்ம யூஸ் பண்ணணும். கடல் வழி பாதையை யூஸ் பண்ணோம்னா திருச்சி இந்த பக்கம் மெயினான சிட்டி பக்கம் வந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாகர்கோவில், தூத்துக்குடி, பாபநாசம் இந்த பக்கம்லாம் போகிறதுக்கு வந்து கடல் வழி பாதையை யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதுக்கு வர்ற ஆட்சி யார் அமைச்சாலும் சரி, அவங்க வந்து மக்களுக்காக கொஞ்சம் யோசித்து இந்த கடல் வழி பாதை திட்டத்தையும், இந்த கூவத்தை வந்து நதியாக்குற திட்டத்தையும், இந்த விவசாயத்தை முழுமையாக கொண்டு வர திட்டத்தையும் கொண்டதால் நமக்கு எல்லாமே கிடச்சிரும். முடிஞ்ச அளவுக்கு யார் வந்து வாழ்ந்தாலும், அடுத்து விஜய்க்கு நிறையா மெஜாரிட்டி இருக்குது. அவர் வந்தால் கூட கூட்டணி கட்சி வரும். முடிஞ்ச அளவுக்கு இதை 3ஐயும் வந்து மைண்டில் வச்சுட்டு செஞ்சால் இன்னும் நல்லா செழிப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.